நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சென்னை ஜோனில் செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ஸோட அடுத்த லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பெரும்பாலான கண்டெஸ்டன்ஸுக்கு நம்மளோட ஜட்ஜஸ் கொடுத்துருக்கிற ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட். ஆனால் இன்னும் சில கண்டெஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்த உடனே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஸ்ட்ரெயிட் அட் த ஹார்ட் நம்மளோட ஜட்ஜஸோட மனசை பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜஸ் உணர்றாங்க. அப்படிப்பட்ட கண்டெஸ்டன்ஸை நம்மளோட ஜட்ஜஸ் ஸ்பாட் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஓவர் டு த ஆடிஷன்ஸ் நவ். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா. ஓகே, கேன் வி ஸ்டார்ட் தட் அகைன்? போன சூப்பர் சிங்கர் பார்த்துருப்பீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கினாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். அந்த வகையில் வந்து நம்ம ஜூனியர் சூப்பர் சிங்கரில் கூட வந்து சில குழந்தைங்க வந்திருந்தாங்க. சம் ஃப்ரம் கேனடா அண்ட் சம் ஃப்ரம் சிங்கப்பூர். அப்ராடில் வளர்ந்ததுனால வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்காது. தே ஆர் அமங்ஸ்ட் லாட் ஆஃப் இங்கிலீஷ் மியூசிக். அண்ட் நம்ம கண்ட்ரியோட வந்து கர்நாடிக் சங்கீதம் வந்து ரொம்ப ரேர் கற்றுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வாத்தியார்கள்லாம் இல்லை அங்கே. பட் அது இருந்தும் கூட வந்து லைக் சிங்கர்ஸ் டிட் கம் அண்ட் பார்ட்டிசிபேட்டட். அண்ட் அவங்க வந்து எவ்வளோ முயற்சி சேர்ந்து நல்லா பாடினாங்க. அந்த பாப்பா வர சொல்லலாமா? ஹாய் நகீஷா. ஹாய். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? கனடாலேருந்து வரீங்களா? ஒன் ஆஃப் தம் ஃப்ரம் கேனடா. அப்படியே அந்த யூஎஸ் ஆக்சென்ட்டோட வந்து பேசினாங்க. ஆனால் பாடும்போது ரொம்ப அழகாக பாடினாங்க. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். மகிஷா, நல்லா இருந்தது மகிஷா. இன்னைக்கு பாடின போது நிறைய ஸ்ருதி போச்சு. டோட்டலாக நீங்கள் வந்து ஸ்ருதியை விட்டு விலகியே பாடிட்டு இருந்தீங்க. குட் ஹவ் டன் பெட்டர் டுடே. அதனால ஐ எம் கிவிங் யூ அ ரெட். ஒரு வார்னிங் நோட்டை நான் ரெட் கொடுக்குறேன். விளங்குது. சரிக்கா நவநாதன். I've come from Canada to participate in Super Singer. This round நான் வந்து திண்டல் வந்தனைத்தோடு பாட போகிறேன். I'm very confident with this. ஜட்ஜஸுக்கு முன்னால் பாட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, but I'm mostly confident and pretty relaxed. So I hope they select me. எப்படி நலந்தானே? எப்போ வந்த நீங்கள்? போன வாரம் கனடாவிலேருந்து வந்த நீங்கள்? ஓ, எப்படி சென்னை பிடிச்சிருக்குதோ? பிடிக்கல? பிடிக்கல. என்ன காரணம்? இல்லை, பிடிக்குது. அதான பார்த்தேன் நான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது சென்னை. இல்லை, நீங்கள் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதனால தான் எங்களுக்கு புரியல. பிடிக்குது. ஓகே, நல்லா படிங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தம் இடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தம் இடும்.
பல்லவி எல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆனால் சரணம் கூட ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த பிறகு நாணம் எதற்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஓகே, அதனால தான் நான் ரெட்டு கொடுத்தேன். ஆல் தி பெஸ்ட். என் பேர் ஹரிதா, நான் ஆவடியிலேருந்து வந்திருக்கேன். நான் அல்கா மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன். எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசிர வந்து உருக்குதுங்க. வந்து சொல்லாத உறவை இவன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா. ஹரிதா, ஃபஸ்ட்டு பயமா 2-3 அடிகள் நீ பாடுற வரைக்கும் ஸ்ருதியே பர்ஃபெக்டாக இல்லை. என்னடா அது இந்த பொண்ணு எப்படி பாட போகிறா அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நீ செட்டில் ஆனதுக்கப்புறம் சூப்பராக பாடின. தேங்க்யூ. இனிமே நெக்ஸ்ட் ரவுண்டில் டென்ஷன் கிடையாது. ஷுவர்? எஸ். எஸ். ஹாய், என் பேர் உசிஜா நாச்சியார். போன ஜூனியர் சீசனில் என்னோடய அக்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால். அவள் பேர் வந்து பிரியங்கா. அவள் நல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே விஜய் டிவி தான். அவளை மாதிரி நான் ஆகணும், அவளை மாதிரி நான் நல்லா பாடி நல்ல கமெண்ட்ஸ் வாங்கணும், ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவேன்ற நம்பிக்கை எனக்கு. மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன, அழகர் மலை அழகா, இந்த சீதை அழகா, என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன. ருசிஜா, மறைந்திருந்து பார்க்கும் சாங் வந்து ரொம்ப கஷ்டம்தான் உங்கள் வயசுக்கு பாடுறது. மோர் ஆர் லெஸ் நீங்கள் ஒரு 70% கண்டிப்பாக அதில் பாடியிருக்கீங்க. நல்லா தான் இருந்தது. ஆனால் அங்கே இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதனால தான் நான் ரெட் பஸர் கொடுத்தேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு உன் வயசுக்கு வந்து அந்த பாட்டு நீ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண. பட் வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு வந்து நீங்கள் வெயிட் லிஸ்ட். நான் வந்து எனக்கு மறைந்திருந்த பாட்டை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருக்கேன். ஆனால் என்னோடய ரிசல்ட் வந்து வெயிட் லிஸ்ட் 2 க்ரீன் தான் கிடச்சிது எனக்கு. அவங்க வெயிட் லிஸ்ட் சொல்லிட்டாங்க. நான் வெயிட் லிஸ்ட்லேருந்து செலக்ட் ஆவேன்ற ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆத்தங்கர மரமே என்ற பாட்டு பாட போகிறேன். நிச்சயமாக செலக்ட் ஆகும்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆனாலும் என் அம்மா வந்து கான்ஃபிடென்ட்டாரு, நன்னா பாடு, பயப்படாமல் பாடுனாங்க. நான் நிச்சயமாக நன்னா பாடி நான் நிச்சயமாக ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரையோ வெடிச்சு. சூப்பராக குரல் எடுத்து பாடுறீங்க. ஓப்பனிங் நிஜமாக ரொம்ப நல்லா இருந்தது. இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்ருதி வந்து பர்ஃபெக்டாக இல்லை. சரணமோட பிகினிங்ஸ்லாம் சில சங்கதிகள் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. தாளம் கூட என்னென்னா தாளம் சரியாக நிற்கவே இல்லை, அந்த பாட்டில் சரியாக உட்காரல. அதனால் இப்போதைக்கு உங்களை நாங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் தான் வைக்கிறோம். ஓகே.